வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி கார வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரிசி பருப்பு வகைகளை நம்ம வேறு வேறு ரேஷியோவில் எடுத்து கார வடை பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பருப்பு அதிகமாக சேர்த்து கார வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 5 வத்தல் எடுத்துக்கலாம். இவை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கடலைப்பருப்பு, பச்சரிசி, வத்தல் 3ஐயும் தனியாக ஊற வச்சுருவோம். உளுந்தை தனியாக ஊற வச்சுருவோம். இதெல்லாம் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல வத்தல், கடலைப்பருப்பு, பச்சரிசி இதை நல்லா இருத்து எடுத்துக்கிடுவோம். தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைக்கணும். இதுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போயே சேர்த்துக்கிடலாம். வடைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை கடலைப்பருப்போடையே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டா வடை நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கிடணும். அதே மிக்ஸி ஜாரில் இப்போ உளுந்த கழுவி நம்ம உளுந்து அரைச்சி எடுக்க போகிறோம். உளுந்தை நல்லா இருத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்த வடைக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி நல்லா பஞ்சு போல் ஆட்டி எடுத்துக்கிடணும். இந்த 2 மாவையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி ஊற்றினோம்னா நமக்கு உருண்டைகளாக விழுகணும். அந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். சின்ன சின்ன பால்ஸாக விழுகணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். மிதமான சூட்லேயே இருக்கணும் எண்ணெய். இப்போ ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இப்போ எண்ணெயில் ட்ராப் பண்ணுவோம். ஒரு 10 செகண்ட் ஆனதுக்கப்புறமா கரண்டி விட்டு லேஸாக பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி நல்லா ரெட்டிஷாக வந்துடும். எல்லா பக்கம் ஒன்று போல் கலர் கிடச்சதும் நம்ம எண்ணெயிலேருந்து இருத்து வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவையும் சுட்டு எடுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சட்டியோட அளவை பொறுத்தும் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்தும் நம்ம ஒரே அட்டம்ப்டில் எவ்வளோ வடை சுடலாங்கிறது இருக்குது. இப்போ நான் சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால 4 வடையாக போட்டு எடுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் அதிக அளவில் எண்ணெய் எடுத்துருந்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் நிறையா வடை கூட நீங்கள் சுட்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக கலர் கிடச்சிரும். உள்ளே நல்லா வெந்திருக்கும். ரொம்ப சீக்கிரத்துலேயும் வெந்துடும். இப்போ எண்ணெயிலேருந்து இருத்து எடுத்துடலாம். நம்ம வேற ஒரு வீடியோவில் அரிசியோட அளவை கூட்டி பருப்பு கம்மி பண்ணி வேறு விதமாக கார வடை செஞ்சு பார்க்கலாம். இந்த கார வடைக்கு வெறும் தேங்காய் சட்னி இருந்தாலே ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்குது கார வடை. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.